ஹாய்டா, வெல்கம் டு மோச்சி பண்ணி ஃபேன்ஃபிக்ஸ். நான் அவங்க ஃபேரி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வி மீன் எஃப்எஃபோட நெக்ஸ்ட் பார்ட் தான். ஸோ அடுத்த பார்ட் தான்டா ஃபைனல் வரும். அண்ட் போன பார்ட் கேட்காதவங்க கேட்டு வந்துடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட் போடுறதுக்கு. டார்க் அப்சஷன் இந்த எஃப்எஃப் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போடுவேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் டார்க் அப்சஷனை பற்றி கேட்டிருக்கீங்க, நெக்ஸ்ட் பார்ட்டை பற்றி கேட்டிருக்கீங்க. இப்போ இருக்க அந்த பார்ட் எப்படி இருக்குது, அதில் என்ன சீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் கமெண்ட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்கள் நெக்ஸ்ட் பார்ட் கேட்கும்போது எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எனக்கு நான் சொல்கிறேனே, எனக்கு உண்மையாலுமே இந்த எஃப்எஃப் வந்து ரன் பண்ண ஐடியாவே இல்லை. நான் ஸ்டார்டிங்கே சொன்னது தான், சரி எடுத்துட்டோன்னு நான் முடிக்கிறேன். ஆனால் அவ்வளோ கம்மியான லைக்ஸு. நான் லைக்ஸ்க்காக இந்த வீடியோ போடவே இல்லை. ஸோ இதை விரும்பி கேட்குறவங்களுக்கு இந்த ஸ்டோரியை முடிக்கலாமே அப்படின்றதுக்காக தான். இருந்தாலும் கொஞ்சம் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல. சரி வாங்கடா, நம்ம இப்போ இந்த பாட்டுள்ள போகலாம். வாங்கடா இப்போ ஸ்டோரி உள்ள போகலாம். ஸோ போன பாட்டு என்ன பார்த்துருந்தோன்னா, நம்ம டேயாங் ஸ்பீடாக அவரோட பைக் எடுத்துகிட்டு பாருக்கு போயிருப்பாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு இப்போ அந்த பாரில் தான் அப்படி வந்து புலம்பிகிட்ருக்காங்க. நம்ம ஜேகே தான், டேய் என்னடா பண்ணுற, ஆல்ரெடி 6 ரவுண்ட் குடிச்சிட்டடா, ஃபர்ஸ்ட் டைமே இவ்வளோ குடித்தா உனக்கு ஆகாதுடா, ஏன்டா திடீர்னு இந்த மாதிரி கெட்ட பழக்கம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க இந்த சைடு நம்ம டேயாங் தான் ஒரு மாதிரி அப்படியே அவரால் வந்து அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்த அந்த பாட்டில் அப்படியே கீழே போட்டு உடைக்கிறாங்க. இந்த சைடு ஹோபி தான் பயந்துட்டு டேயாங்கை பிடிச்சி இழுக்க, மறுபடியும் இன்னொரு பாட்டில் எடுத்து உடைக்க போக ஜேகே வந்து நம்ம டேயாங்கோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு, டேய் என்னடா உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருச்சு, இப்போ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, நம்ம பாரில் இருக்கோம் மச்சான், தேவையில்லாத வேலைலாம் பண்ணிருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே கோமா பேச இந்த சைடு நம்ம டேயாங் அப்படியே அழுகிறான். அவன் கண்ணில் இருந்து அப்படியே தண்ணி வர ஜேகேக்கோ ஹோபிக்கோ பார்க்க முடியல. டேய் என்னடா ஆச்சு, ஏன்டா அப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, மச்சான் என்ஜமன்ரா, டே அவன் என்னென்னமோ பேசுகிறான்டா, 2 நாளாக அவன் ஒரு மாதிரி பண்ணுறான், என்னென்னமோ பேசுகிறான்டா, எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறான், என்னை விட்டுட்டு இப்போது எங்கேயோ போகிறேன்றான், எனக்கு ஒன்றுமே புரியலடா. கேட்க போனா என்ன அண்ணனாக இருந்தால் மட்டும் வா, நமக்குள்ளே அது மட்டும்தான் ரிலேஷன்ஷிப், மிச்சம் எதையும் எனக்கு கொண்டுட்டு வராது. எனக்கு என்னமோ நான் வந்து இவ்வளோ நாளாக புத்திக்கிட்டு இருந்துட்டேன், இப்போ தான் நான் வந்து மெச்சூராக பேசுகிறேன் அப்படின்லாம் பேசுகிறான்டா, என்னென்னமோ பேசுகிறான்டா. அவன் குழந்தடா, அவனுக்கு எப்படிலாம் பேச வருதுன்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளோ பயப்படுவேன் தெரியுமா? அவன் மேலே ஒரு சின்ன துரும்பு, சின்ன ஒரு காயம் பட்டால் கூட எனக்கு அப்படி வலிக்கும்டா. ஆனால் அவன் என் கண்ணை பார்த்து எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சவன் பேசுகிறான்டா. அவனால் எப்படி முடியுதுன்னு தெரியலடா. அவன் பேசும்போது அவன் கண்ணை பார்க்கணுமே, அவன் பேசுகிறது கூட எனக்கு வலிக்கலடா. ஆனால் அவனுக்கு அது எப்படி வலி இருக்கும்னு தெரிஞ்சோம் அவன் என்கிட்ட அது பேசுகிறான் பாரு. அப்போ அவனுக்குள்ளே ஏதோ இருக்குடா, ஏதோ ஒளிச்சு வச்சுருக்கான், என் முன்னாடி காட்டாமல். இன்னமும் நடந்திருக்கு. நான் இல்லாத இந்த நாளில் அவன் ப்ளே பண்ண போன அந்த 15 டேஸில் அவன் என்கிட்ட பேசாமல் இருந்தது இதை எக்ஸாமுக்கு தான் பேசாமல் இருந்தேன்னு நினச்சேன் மச்சான். ஆனால் அவன் அப்போவே ஏதோ முடிவு எடுத்துட்டான், என்னமோ பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அவன் மொத்தமாக என்னை விட்டுட்டு போகிற நிலமையில தான் இருக்கான். ஆனால் ஏன் தான் தெரியல, இதுவே வாயை திறந்து சொல்ல மாட்டேன்றான். கேட்க போனால் என்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேன்றான். எரிஞ்செரிஞ்சு விழுறான்டா, என்னை அப்படி வெறுக்கிறான். இவ்வளோ நாள் என் பின்னாடி டேட்டேன்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தவன் அவன் வாயிலேருந்து டேயாங்னு கூப்பிடும்போதே என் பேரே எனக்கு கேட்க கோபமாக இருக்குடா. அவ்வளோ ஒரு மாதிரி அவனை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் ஃபேஸை பார்த்துட்டே இருக்கணும், அவன் பேசுகிறத கேட்டுகிட்டே இருக்கணும், அவன் பக்கத்தில் இருந்தால் மட்டும் போதுன்ற சந்தோஷம் இருக்கும். ஆனால் அவனுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது. அவன் 2 நாளாக என்கிட்ட பேசலை சொல்லிட்டு இன்றைக்கி நான் காலேஜில் போய் கேட்குறேன். என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் காலேஜ் போயிட்டான்னா, நான் வந்தது கூட சொல்லாமல் காலேஜ்க்கு போயிட்டு என்னடான்னு கேட்குறேன். நமக்குள்ளே ஒன்றும் இல்லைன்றான்டா. நான் அவனுக்காக ஆசையாக போட்டு ரிங்க தொலைஞ்சிருச்சுன்றான்டா. கேட்டால் என்னென்னமோ பேசுகிறான்டா. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை நமக்குள்ள அப்படிங்கிறான்டா. எனக்கு ஒன்றுமே
புரியல மச்சான், எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டையை பிடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி ப்ரெஷரில். ஜேகேவும் ஹாபியும் டி 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 என்னடா பண்ணுற பாபா நினச்சிக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே அங்கேருந்து நம்ம டேங்க கூப்பிட்டுட்டு வெளியே வந்துடுறாங்க. சரி டேங் அங்கே இருக்க வாலில் ஒரு மாதிரி பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி ஜேகே எவ்வளவோ அவரை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனாலும் அவர் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட ஹேண்ட்ஸை வச்சு அப்படி பஞ்ச் பண்ணுறாங்க. அவரோட அந்த ஹேண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே பிளட்டு லீக் ஆகிட்டுருக்கு. என்னை பார்த்து பிடிக்கலன்ட்டு இல்லைடா, என் ஃபேஸை பார்க்க பிடிக்கலன்ட்டு, என் முகம் பார்த்து கூட பேச மாட்டேங்கிறேன். எனக்கும் உனக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமன் பத்தாதிக்கு என்னை விட்டு எங்கேயோ போகிறதுக்கு முடிவு எடுத்திருக்கு. இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு ஏன்டா இப்படியெல்லாம் அவன் முடிவு எடுத்திருக்கா? ஏன் என்னை விட்டு போகணுன்னு நினைக்கிறான்? அவன் எனக்கு மட்டும்தான், நான் எப்போத்துலேருந்தோ முடிவு பண்ணிட்டேன், அவன் எனக்கு மட்டும்தான், என் கூட மட்டும்தான் இருக்கணும், நான் என் கூடவே அவனை வச்சிக்கணும், என்னோட கைக்குள்ளேயே அவனை வச்சிக்கணும்னு நினச்சேன்டா. ஆனால் அவன் இன்னைக்கு நான் ஸ்காலர்ஷிப்பில் எக்ஸாம் எழுதிட்டேன், நான் யூஎஸ்ஏ போகிறேன்றான்டா தனியாக, அதுவும் அந்த சாம் கூட அங்கே போய் ஸ்டே பண்ணுறேன்றான்டா. இதுக்கடா அவனுக்கு இது தேவையில்லாத வேலை? அப்படி என்ன இங்கே ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கே போய் இருக்கா, அதுக்காடா நான் அவனுக்காக இவ்வளோ பாடுபட்டு எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேங் அப்படியே அந்த அங்கே இருக்க வாலை பஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் மேலே என்னால் கோவம் கூட பட முடியல தெரியுமா? அவன் ஃபேஸை பார்த்தா எனக்கு கோவம் கூட வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஹேண்ட்ஸு பெயினாக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே அவர் அந்த வாலை பயங்கரமாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க அவரோட கோவம் தீர்ற வரைக்கும். சரி ஜேகேதா டீ டீ பைத்தியமே என்னடா பண்ணிட்டுருக்க, தேவையில்லாமல் ஏன்டா அப்படி பண்ணிட்டுருக்க, கை ஏதாச்சும் ஆக போகுதுடா, டே உனக்கு கோவம் வந்து அவன்கிட்ட பேசண்டா, எதுக்குடா இப்படி பண்ணிகிட்ருக்க, உன்னை நீயே தேவையில்லாமல் எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்திகிட்ருக்க, டே உனக்கு சொன்னால் புரியாதுடா, சொன்னால் புரியாது, எவ்வளோ அவனை நான் லவ் பண்ணுற தெரியுமா, அவ்வளோ மேடாக இருக்கேன், அவன் எனக்கு மட்டும்தான், அவன் என் கூட மட்டும்தான் இருக்கணும், இதுக்காக நான் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணுன்ற எண்ணத்தோட அவனை நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவனும் எனக்காக அதே லவ் கொடுக்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? இந்த வேர்ல்ட்லேயே நான் தான் பெரிய அதிர்ஷ்டசாலின்ற மாதிரி அவ்வளோ சந்தோஷப்பட்டேன்டா. என் கூட அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன்னா இந்த லைஃப் இப்படியே எங்களுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் ட்ரீமில் இருந்தேன். சட்டுன்னு ஒரு நாள் இது எல்லாமே போய் எனக்கும் நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற அந்த பேச்சை என்னால் கேட்க முடியல. அப்படியே என்னோட இதயத்தை ஏதோ கிழிக்கிற மாதிரி இருக்குடா. எனக்கு புரியல அவன் ஏன் இப்படி பேசுகிறான்னு எனக்கு தெரியலை. அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், எனக்கு மண்டை வெடிக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம அப்படியே புலம்பிகிட்ருக்க. ஆனால் ஒன்று மச்சான், எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், அவன் ஏதோ ஒன்று மறைக்கிறான். அதை என்கிட்ட சொன்னான், நாங்கள் 2 பேர் சேர்ந்தாச்சும் அது என்னன்னு நாங்கள் 2 பேரும் அதுக்கான முடிவு எடுப்போம். என்கிட்ட சொல்லாமலே அவன் பாட்டுக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்ருக்கான். பத்தாதைக்கு நாளைக்கு நைட் அவனுக்கு ஃப்ளைட். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எங்கள் கூட இருப்பான், அதுவும் எங்கள் அப்பா கிட்ட. அப்படி கேட்குறான். ஒரு நாள் கூட அப்பா எனக்கு இது வேணும், அம்மா எனக்கு இது வேணும்னு குரல் வசதி கேட்க மாட்டான்டா. நாங்களாம் பார்த்து அவனுக்கு செய்வோம். எனக்கெல்லாம் அவன் கண்ணை பார்த்து அவன் எது மேலே ஆசைப்படுறான்றது அவ்வளோ அசால்ட்டாக புரியும். ஆனால் நேற்று அப்படி பேசுகிறான் மச்சான். எனக்கு போகணும், எனக்கு படிக்கணும், என்ன இந்த ஒரு ஆசை கூட நீங்கள் செய்ய மாட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியுது அவனோட ஸ்டடீஸ்க்கு அங்கே போகல, என்னை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறான். அவன் என்னை மொத்தமாக இங்கேருந்து என்னை மொத்தமாக விட்டுட்டு போகிறதுக்கு தான் அவன் அங்கே போகிறான். அவன் எப்படி அங்கே போயிருப்பான்? அவன் எப்படி அங்கே இருப்பான்? அவன் குழந்தடா, அவனுக்கு எப்படி அந்த மாதிரி இடத்துலலாம் போய் இருக்க முடியும்? அவனுக்கு எதுவுமே தெரியாது. அவன் கூட யார் இருப்பான் சொல்லு? இங்கே இருந்த வரைக்கும் பார்த்துட்டேன், ஆனால் இப்போ அங்கே போனான்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுவான். அவன் கஷ்டப்படுறத என்னால் எப்படி பார்க்க முடியும்? காட் அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே இருக்க ஒரு பெஞ்சில் தான் உட்காந்து அப்படியே அழுந்துட்டுருக்காங்க. சரி ஜேகேக்கு என்ன சொல்லனே தெரியல, ஹோபிக்கும் ஒன்றுமே புரியல. 2 பேரும் அப்படியே கையை கட்டி பார்த்துட்ருக்காங்க. ஜேகே தான் ஃபர்ஸ்ட் டைம் டேயாங் இப்படி அழுகிறத பார்க்குறாங்க. 2 பேரும் இது வரைக்கும் பழகுனதுலேருந்து 3 பேர்லையும் டேயாங் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ அவர் எந்த விஷயத்தையும் அவ்வளோ கூலாக வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் இவ்வளோ உடஞ்சி அழுகிறத இப்போ தான் பார்க்குறாங்க. அவருக்கு என்ன சொல்லனே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காங்க. அங்கே பேசுறது எல்லாமே இப்படி தான். அங்கே ஜேகே அண்ட் ஹோபி 2 பேருமே அவரோட புலம்புல கேட்டுட்டு நின்றுட்டுருக்காங்க. இங்கே லேட் நைட் ஆகுது. ஸோ டைம் ஆகிருச்சு, நான் மிட் நைட் ஆகிருச்சு, பாரும் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ பாருக்கு வெளியே தானே இருந்திருப்பாங்க. இன்சைடு எல்லாருமே கிளம்புனதும் நம்ம ஜேகே அண்ட் டேயாங்க பிடிச்சி நம்ம ஜேகேவும் ஹோபியும் கூப்பிட்டு போகிறாங்க. டே வாடா, டைம் ஆகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைடா நான் வரல, நான் அவனை பார்க்கணும், நான் என் ஜிம்மனை பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், அவன்கிட்ட நான் கேட்டே ஆகணும். இதுக்கு என்னை பிடிக்கல, திடீர்னு ஏன் அவன் இப்படி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லி நான் கேட்டு ஆகணும் அப்படின்ட்டு இருக்காங்க. டீ சொன்னால் கேளு மச்சான், இந்த நிலமையில நீ வீட்டுக்கு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, தேவையில்லாமல் உன் பேரண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சால் மனசு கஷ்டப்படுவாங்க, இந்த மாதிரி வேலை பண்ணாத அப்படி சொல்லிகிட்ருக்காங்க. எனக்கு அவனை பார்க்கணும், புரியுதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயாங் ஜேகேயோட ஐஸை பார்த்து அவ்வளோ கோவத்தில் பேச இன்சைடு அவனுங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல. சரி அவனை தனியாக அனுப்ப முடியாமல் நம்ம ஜேகே ஃப்ரண்ட்டில் அண்ட் டேயாங் பின்னாடி அண்ட் ஹோபி அதுக்கு பின்னாடி உக்காந்துட்டு கூப்பிட்டுட்டு போய் அவங்க வீட்டாண்ட தான் அப்படியே போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி அங்கே எல்லாமே தூங்கிட்டுருப்பாங்களா. ஸோ வீடு இருட்டாக தான் இருக்கே. இந்த சைடு ஜேகே தான் ஒரு மாதிரி பதட்டமாக அங்கே போய் பைக்கை நிறுத்த. ஸோ இந்த சைடு நம்ம ஜமன் தான் அவர் பால்கனியில் வந்து எட்டி பார்க்குறாங்க. ஏன்னா அவர் தூங்கி இருந்திருக்க மாட்டாங்க. டேயாங்கோட ரூமுக்கும் போய் பார்த்துருந்துருப்பாங்க. டேயாங் அங்கே இல்லைன்றது தெரிஞ்சிருக்கும். அவரும் வந்து நிறைய ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் உட்காந்துட்ருப்பாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அடுத்தமோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவர் அங்கே இருப்பார். நான் அதனால் அவர் ஃபேமிலி மிஸ் பண்ணுறது, டேயாங்க மிஸ் பண்ணுறதெல்லாம் யோசித்து ஒரு மாதிரி அவரே வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அதாவது அவர் எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டுட்ருப்பாங்க. அப்படியே டேயாங்காக தான் காத்துட்ருப்பாங்க. கோவத்தில் போன டேயாங்க என்ன ஏதானான்னு எதுவுமே தெரியாததால் நம்ம ஜிமன் முழிச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போது பால்கனியில் எட்டி பார்க்க நம்ம ஜேகே அப்படியே ஹோபி நம்ம டேயாங்க இறங்க ஜேகேவும் இறங்க மச்சான் சொன்னால் கேள்றா, இல்லை நாங்கள் 2 பேரும் வேணா ரூமில் கொண்டு வந்து விடுறோம். ஏய் கையிடுறா, கையிடு, நான் ஸ்டடியாக தான் இருக்கேன், நான் தெளிவாக தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அவன்கிட்ட பேசணும், நீங்கள் போங்க அப்படின்னு. டீ சொன்னால் கீழ்றா. ஜிகே நான் சொன்னால் கேப்பியா இல்லையா அப்படின்னு சொல்ல. டே இருந்தாலும் நீ குடிச்சிருக்கடா, வேணாண்டா, ஃபேமிலிக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் பிரச்சனையாகும்டா அப்படின்னு சொல்ல. பரவாயில்ல, இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் அவன்கிட்ட பேசி தான் ஆகணும், அவன் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹோபி டீ பைத்தியம் மாதிரி பண்ணாதடா, இவ்வளோ நாள் அவங்க உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை உடச்சிடாத, சொன்னால் கேளுட்டி, அவங்க எதாக இருந்தாலும் மார்னிங் பேசிக்கலாம், ஒழுங்காக போய் படு அப்படின்னு சொல்ல. சரி டேயாங் எனக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாதிரி தள்ளாடிட்டே அவரோட வீட்டுக்கு வந்து அவரோட டோர் வந்து ஓப்பனில் தான், அதாவது டோர் லைட்டாக தானே க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோர் ஓப்பன் பண்ணி டேயாங் ஒரு மாதிரி பேசுகிறதையும் நடந்து வர்றதையும் ஜிமன் என்னாச்சுன்ற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவருக்கே ஐஸெல்லாம் கலங்கியிருக்கும். டேயாங்கிட்ட பேசினத பேச்சு எப்படி அவருக்கு அது மனசு அவர் கல்லாக்கிட்டு தான் அந்த பேச்சே பேசியிருந்திருப்பாங்க. டேயாங்க அவனை வெறுக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஜிமன் எதுவுமே பேசல, அவர் பாட்டுக்கு அவரோட ரூமில் அப்படியே போய் படுத்துடுறாங்க. ஸோ ரூமில் லைட் அப்படியே பெட்டில் போய் படுத்துடுறாங்க. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி. சரி டேயாங் தான் அவர் பாட்டுக்கு ஜிமனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமனோட ரூம் வந்து லாக்கில் இருக்குது. நினச்சேன் இந்த லாக் போட்டுட்டா மட்டும் நீ என்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிட முடியாது ஜிமன், நீ வந்து மட்டும்தான் எனக்கு மட்டும்தான், நான் இந்த லாக் ஒன்றும் நம்ம 2 பேரும் பிரிச்சிடாது அப்படின்னுட்டு அப்படியே ஒரே தள்ள தான் தள்ளுறாங்க. ஜிமன் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன பண்ணுறான் இவன், நான் தான் ரூம் லாக் பண்ணுறேன்னு தெரியுதில்ல, இந்த நேரத்தில் இதுக்கு தேவையில்லாமல் கதவை போட்டு உடச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் ஸ்பீடாக எந்திரிச்சு போய்
அவர் ஐஸெல்லாம் ஒரு மாதிரி வைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணுறாங்க. டேயாங் என்ன பண்ணுற டேயாங், நைட்டில் தேவையில்லாமல் இதுக்கு ஏன் டோரை போட்டு உடச்சிட்ருக்க, உன்னோட ரூம் பக்கத்தில் இருக்குது, போய் படுப்போ அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அந்த ரூமை ஜிம்மன் அந்த ரூமை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் டேயாங் உள்ளே தான் என்ட்ரு ஆகுறாங்க. டேயாங் என்ன பண்ணுறேன் இந்நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவரோட பல்ல கடிச்சிட்டு நம்ம டேயாங்க ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறாங்க. இதுக்கு இந்த ராத்திரி நேரத்தில் தேவையில்லாமல் என் கதவை நாக் பண்ணிகிட்ருக்க, கீழே பேரண்ட்ஸ் இருக்காங்க, வந்தாங்கன்னா ஏதாச்சும் தப்பாயிரும், சொன்னால் கீழே உன்னோட ரூம் பக்கத்தில் இருக்குது, அங்கே போய் படு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அடையப்பா ஏ ரூமுக்கு நீ வழி சொல்கிறியா ஜமன், எப்படி இந்த லாக் போட்டுட்டா நீ என்னை விட்டுட்டு அப்படியே போயிடுவேன், நான் அமைதியாக உட்காந்து பார்த்துட்ருப்பேன்ல இந்த லாக்கு வெளியே ஒன்று எப்படி திறக்க வச்சு பற்றியோ ஒன்று அப்படி சொல்லிட்டு கேட்க, என்ன லூஸ் மாதிரி உளறிட்டுருக்குன்னு சொல்லி அப்போ தான் நோட் பண்ணுறாங்க. டேயாங் வந்து ஒரு மாதிரி இருக்காங்க, அவர் மேலேருந்து இது ஸ்மெல், டேயாங் என்ன என்ன ஸ்மெல் இது மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரோட நோஸை வந்து ரப் பண்ண, எல்லாம் ஒன்னால தான் நான் குடிச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் குடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏன்னா குடிச்சிருக்கியா, எதுக்கு, ஏன் குடித்தேன், அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் குடித்தேன் நான் கேட்குறேன், என்னோட கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜமான், என்னோட கோவத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி டியாங்கோட மவுத்தில் ஜிமன் ஹேண்ட்ஸ், ஏன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்க டியாங், இந்த மிட் நைட்டில் தேவையில்லாமல் இப்படி கத்தாத, கீழே பேரண்ட்ஸ் தூங்கிட்டுருக்காங்க. ஜிமன் வந்து டேயாங்கோட அந்த மவுத்தில் வந்து ஹேண்ட்ஸ் வச்சு தான் அவ்வளோதான் டேயாங் அப்படியே சைலண்ட் ஆகுறாங்க. அவர் ஐஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டாக இருக்கும், அப்படியே அந்த ஐஸ் கலங்குது. ஜிம்மன் அப்போ தான் டேயாங்கோட ஐஸை நோட் பண்ணுறாங்க. ஜிம்மன் எதுவுமே பேசல, டேயாங்கோட ஐஸே பார்க்க, டேயாங்கோ ஜிம்மனோட ஐஸை பார்க்குறாங்க. ஸோ ஜிம்மன் நம்ம டேயாங்கோட மவுத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, கீழே பேரண்ட்ஸ்க்கு ஏதாச்சும் சவுண்ட் கேட்டு ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு. டேயாங் எதுவுமே பண்ணல, அப்படியே ஜிம்மினை அப்படியே பேக்வேர்ட்லேயே கூப்பிட்டு போகிறாங்க. ஜிம்மன் திரும்பி பார்த்துட்டு, டியாங் என்ன பண்ணுறேன், வந்து வெளியே போ அப்படி சொல்லிட்டுருக்காங்க. டேயாங் எதுவுமே சொல்லலை, அப்படியே ஜிம்மினை அவரோட பெட்டில் அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அவர் மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜிம்மின் அப்படியே விழுந்த ஃபோர்ஸில் அவரோட ஹேண்ட்ஸ் வந்து இதுலேருந்து எடுத்திருப்பாங்கல்ல, டியாங் அப்படியே ஜிம்மினோட ரெண்டு ஹேண்ட்ஸையும் அவரோட ஹெட் மேலே பின் பண்ணுறாங்க. ஜிம்மின் ஷாக்காக பார்க்குறாங்க. டியாங் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிகிட்ருக்குன்னு தெரியுதா உனக்கு, நான் தான் உன்னை பிடிக்கலை, என்னை டச் பண்ணுறது பிடிக்கல, உன்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறேன்ல, ஒரு பிரதராக பேசுறதா இருந்தால் மட்டும் என் ரூம்குள்ளே வான்னு சொன்னேன், என்ன பண்ணிட்டுருக்குன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவரோட ஐஸை சைடில் பார்த்துட்டு பேச, நம்ம டியாங் ஒரு ஹேண்ட்ஸில் ஜிம்மனோட 2 ஹேண்ட்ஸையும் மேலே பின் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு ஜிம்மனோட ஜாவை பிடிச்சி அவரை பார்க்க வைக்கிறாங்க. இங்கே பாருடா, இங்கே பாரு, என் ஐஸை பார்த்து சொல்லு, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ரொம்ப அவரோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. சொல்லு ஜிம்மன், உனக்கு என்ன பிடிக்கல, நீ இதெல்லாமே உன்னோட முழு மனசோட தான் பண்ணிட்டுருக்கியா, உன் ஹோல் ஹார்ட்டோட தான் பண்ணிகிட்ருக்கியா, அது எப்படி ஜிம்மன், இவ்வளோ நாள் பிடிச்ச என்ன உனக்கு 15 டேஸில் உனக்கு என்ன பிடிக்காமல் போயிடுச்சு, அப்படி என்ன நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், இல்லை நான் உன்னை சீட் பண்ணிட்டேன், நீ வெறுக்கிற மாதிரி சொல்லுடா, ரீசன் தெரியாமல் நீ என்னை வெறுக்கிறது ஏனும் தெரியாமல் அதை அக்செப்ட் பண்ணவும் முடியாமல் பைத்தியக்கார மாதிரி செத்துட்ருக்கேன்டா, கொஞ்சம் கொஞ்சமாக சாவடிக்கிறதுக்கு மொத்தமாக நீ உன் கையாலேயே கத்தி எடுத்து குத்திடலாண்டா, அப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினோட ஐஸை பார்த்து அவர் ஃபேஸை கப் பண்ணி டேயாங் பேச, ஜிம்மினால் எதுவும் பேச முடியல, அப்படியே ஒரு மாதிரி அப்படியே டேயாங்கோட ஐஸையே பார்க்குறாங்க. அவரால் ஆன்சர்ஸ் பண்ண முடியல, அவரோட லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. டேயாங் டேயாங் நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு புரியுதா, எனக்கு பிடிக்கல, அதனால் நான் வேண்டான்னு சொல்கிறேன், எனக்கு பிடிக்கலன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கு டியாங், அதுக்கப்புறம் நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, இது ரொம்ப தப்பு டியாங் அப்படின்னு சொல்ல. உனக்கு என்ன பிடிக்கல ஜிம்மன், உனக்கு என்ன பிடிக்கல, என் கண்ணை பார்த்து சொல்கிறா, உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம டேயாங்கோட அந்த டீப் ஐஸில் அப்படி பார்க்குறாங்க. ஜிமினால் அவர் ஐஸை வந்து ஃபேஸ் பண்ண முடியல, ஐ கான்டாக்டே பண்ண மாட்டுறாங்க, ஃபேஸை திருப்புறாங்க. டேயாங் அவரோட ஜாவை டைட்டாக பிடிச்சி அவரை பார்க்க வைக்க ஜிமன் வேறு வழி இல்லாமல் டேயாங்கோட ஐஸை பார்க்க ஜிமனோட சைடில் 2 ஐஸ் சைட்லேயும் ஒரு மாதிரி டியர்ஸ் போகுது. அந்த டியர்ஸ் நம்ம டேயாங்க்கு இதையோ சொல்லுது. ரொம்ப டீப்பாக 2 பேருமே அப்படி ஐ கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஜிமின் அவரோட அந்த ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டுருக்கு. அவரால் வந்து அந்த செகண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நரகம் மாதிரி இருக்குது. அவரால் வந்து அந்த அளவுக்கு வெறுக்கிற மாதிரி நடிக்க முடியல. அதுதான் உண்மை. அந்த அளவுக்கு வெறுப்பை காட்டுற மாதிரி நடிக்க முடியல. ஏன்னா டேயாங்கோட ஐஸில் அவர் அப்படியே ஃபால் ஆகுறாரு. அந்த லவ்லி ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி அவ்வளோ பெயினோட அவரை பார்க்குது. ரொம்ப டீப்பாக வெறும் ஐஸ் மட்டும்தான் பார்க்குது. அவரோட ஐஸை பிளிங்க் பண்ணாமல் டேயாங்கோட ஐஸை பார்த்துட்டே இருக்காங்க. அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும்தான் வருது. லிப்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிட்டுருக்கு. ஒரு 10 செகண்ட் அப்படி தான் போகுது. ஜிமின் இப்போ ரியாலிட்டிக்கு வராங்க. டியாங், எனக்கு ஒன்று பிடிக்கல டியாங், தயவு செஞ்சு என்ன பண்ணிட்டுருக்க, என் மேலேருந்து எந்திரி, என்னை விட்டு, நான் நாளைக்கு போகணும், எனக்கு மார்னிங் வேலை இருக்குது, தயவு செஞ்சு என்னை விட்டுறியா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நீ எதுக்கு நைட்டில் இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் அப்படியே லோ பண்ணி பேச, சரி நம்ம டியாங் தான், அதை எப்படி ஜிமன் உன்னால் இவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் பேச முடியுது? உனக்கு என்ன பிடிக்கல, அதை நான் நம்பணும், அப்படி தானே? அதுவும் என்னோடய ஐஸை பார்த்து உன்னால் சொல்ல முடியுது. அப்போ எதுக்கு உன் ஹார்ட் இப்படி அடிக்குது? என் மேலே லவ் இல்லைன்னா உன் ஹார்ட் எது கூட இப்படி அடிக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னை பயன்படுத்திகிட்ருக்கு டியாங், அதான் வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு உண்மையில ஃபீலிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, அது நான் எப்போவும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, டியாங்க்கு அதுக்கு மேலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்ற வார்த்தையை சொல்லி முடிக்கிறாங்களோ, டியாங்கோட லிப்ஸ் ஜிமினோட லிப்ஸோட அப்படியே ஒரு மாதிரி அட்டாச் ஆகுது. ஜிமின் அப்படியே ஐஸை வைடாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. டியாங் அவரோட ஐஸை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆங்க்ரியாக கிஸ் பண்ணுறாங்க. அந்த கிஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 அக்ரெசிவாக இருக்குது. அவர் கிஸ் அப்படி பண்ணுறாங்க. ஜிமினோட லிப்ஸை ஒரு மாதிரி பிடிச்சி கடிக்கிறாங்க, அவரோட டங்கெல்லாம் பிடிச்சி கடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுவியா, இந்த மாதிரி என்கிட்ட இந்த வார்த்தையை நீ சொல்லுவியா அப்படின்ற மாதிரி இருக்க அந்த பைட்டு. ஜிமன் இந்த சைடு பெயின் தாங்க முடியல, இருந்தாலும் அவர் அந்த கிஸ்க்கு எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல. ஒரு மாதிரி காமான அந்த ஐஸில் அப்படியே பெயின்ஃபுல்லாக நம்ம டியாங்க தான் பார்த்துட்டே இருக்காங்க. டியாங்க அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி ஜிம்மனோட ரியாக்ஷனை பார்க்க, ஜிம்மன் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. அவரோட அந்த ஐஸில் அவ்வளோ பெயின் இருந்தாலும் ஒரு மாதிரி எந்த பிளாங்க்னஸ், எந்த ஒரு ஃபீலிங்கும் காட்டலை. அவருக்கு அந்த வலிக்குதுன்னு கூட அவர் வந்து அதை பற்றி அந்த ப்ளீட் ஆகுது அதுக்காக எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்காங்க. டியாங்க்கு அதை பார்க்க இன்னும் பெயினாக இருக்குது. அவரால் அதை பார்க்கவே முடியல. அதாவது தனக்கு லைஃப் லாங் கொடுக்குற ஒரு பர்சன், லவ்வை இவ்வளோ நாள் கண்ணில் காட்டின அந்த பர்சன், அவர் ஃபேஸு, அந்த கண், அவரோட ஃபேஸை நிமிர்ந்து பார்க்குறதுக்கு ஜிமின் அவ்வளோ ஷை ஆவார். அந்த ஐஸில் அவ்வளோ லவ் இருக்கும், ஒரு மாதிரி ஷைன் ஆகும். நம்ம டியாங்க பார்க்கும்போது அந்த சீக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறது, அந்த க்யூட்டான ஸ்மைலு, அந்த ஐஸ் அவரை எப்படி பார்க்கும் தெரியுமா? அந்த ஷைனி ஐஸு, அது எதுவுமே அவர்கிட்ட இல்லை. ஏதோ டோட்டலாக வேறு ஏதோ ஒரு பர்சன் மாதிரி இருக்காங்க நம்ம ஜிமின். அப்படியே பிளாங்கான ஃபேஸில் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஒரு டெட் பாடி மாதிரி இருக்காங்க. அவங்கள அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இருந்தாலும் ஜிமினுக்கு வேறு ஏதாச்சும் ஆனாலும் நம்ம டியாங் அவர் ஜிமினுக்கு ஏதாச்சும் ஃபீல் வர வைக்க பார்க்குறாங்க. ஜிமினோட நெக்கில் ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. அவரோட ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி ஃபேண்ட்டோ அப்படியே ரிமூவ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி அவரோட டிஷர்ட்டெல்லாம் அப்படியே மேலே தூக்கி ஒரு செஸ்ட்லலாம் ஒரு மாதிரி பைட் பண்ணுறாங்க. ஜிமின் அவரை புஷ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஒரு மாதிரி அந்த பெட்டில் அப்படியே படுத்திருக்காங்க. டியாங்க மட்டும்தான் பார்க்குறாங்க. அவரோட டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகிட்டுருக்கு.
அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணல. டேயாங்க தடுக்கவும் இல்லை. டேயாங்க அப்படியே ஜிமன் கிட்ட தான் போகிறாங்க. டி உண்மையாலுமே என்னை வெறுத்துட்டியாடா? உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையாடா? ஏன்டா இப்படி இருக்க? ஏன் இப்படி இருக்க ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுக. அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிட்டே அவரோட டியர்ஸ் அவரோட செஸ்ட்டை அப்படியே நினைக்கிது. அப்படியே அழுகிறாங்க. ஜிமன் அப்படியே அவரோட டியர்ஸை லைட்டாக வைப் பண்ணிவிட்டு, டியாங் முடிஞ்சிருச்சா? இதுக்கு தானே இதுதானே உனக்கு என்கிட்ட இருந்து தேவை? உனக்கு என்ன தேவையோ முடிஞ்சிருச்சா? இல்லை இன்னும் இருக்கா? உனக்கு ஏதாச்சும் வேணும்னா முடிச்சுட்டு போறியா? எனக்கு வேலை இருக்குது, எனக்கு தூக்கம் வருது, நாளைக்கு நான் கிளம்புறதுக்கு என் லக்கேஜை மார்னிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஸ்டெப்பனான வாய்ஸில் சொல்ல அவங்க அப்படியே உடஞ்சி போகிறாங்க. ஜிமினோட அந்த பேச்சை கேட்டு அப்படி பார்க்குறாங்க. செம்ம ஷாக்காக இருந்துருச்சு ஜிமினோட ஐஸை, ஜிமினோட ஃபேஸை அப்படி ஒரு மாதிரி டியரியாக பார்க்குறாங்க. என்னடா சொன்னேன்? என்ன சொன்ன ஜிமன்? நான் இதுக்காகவா உன்னை லவ் பண்ணேன்? உன்னை யூஸ் பண்ணிக்கவா நான் லவ் பண்ணேன்? இல்லை உன் பாடியை இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணியிருப்பேனா? நான் ஒத்துக்கிறேன், அது நடந்தது. ஆனால் நான் அது உண்மையில வச்ச லவ்வில், அது நமக்குள்ளே இருக்க லவ்வில் மட்டும்தான் நடந்தது ஜிமன். உண்மையில உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் நினைப்பேன். நீ எனக்கு வேணும்டா, ஆனால் எனக்கு தோணும் தான் நீ என் கண்ட்ரோலில் இருக்கணும், நீ என் கூடவே இருக்கணும், உன்னை என் பக்கத்துலேயே வச்சுக்கணும், என் கூடவே வச்சுக்கணுன்னா என்ன வேணால் பண்ணணும்னு தோணும். ஆனால் எனக்கு உன்னை ஹர்ட் பண்ண பிடிக்காது ஜிமன். நீ கஷ்டப்படுறத விட நான் அதிகமாகவே கஷ்டப்படுவேன். அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் என் கோவத்தை நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்ன சொல்லிட்டேன்ல, என்ன வார்த்தை சொன்னேன்ல ஜிமன், நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு இது தேவைன்னா என் பின்னாடி காலேஜில் அவ்வளோ பேர் சுற்றுறா. ஏன் அவகிட்ட எனக்கு போய் ஏற தெரியாதா? நான் உன்கிட்ட தான் வந்து ஏறணுமா? சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட நெக்கில் அப்படியே ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணேன். ஜிமின் அவரோட ஐஸை ரொம்ப காமாக வச்சுட்டு, அப்போ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்க டியாங், ஜிமன் என்ன ஜிமன் ஆச்சு உனக்கு? ஏன் ஜிமன் இப்படி பண்ணுறேன்னு அவரோட நெக்கில் அந்த டைட்னஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ஷோல்டர்லேயே விழ, ஜிமன் டியாங் நான் சொன்னது சொல்லியாச்சு, நீ திரும்ப திரும்ப இதே கேட்டுட்டு இருந்தால் அதுக்கு பதில் வேறு கிடைக்காது டியாங். நீ தேவையில்லாமல் இங்கே பின்னாடி சுத்தத்தை விட்டுட்டு நீ உன் கெரியரையாச்சும் பார்க்கலாம். இதுக்கப்புறம் நமக்குள்ளே எதுவுமே இல்லைன்றது தான் உண்மை, புரிஞ்சுக்கோ, புரியுதா? அதை தான் நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் என்னால் உன் டார்ச்சரெல்லாம் அனுபவிக்க முடியும்ப்பா. இதுக்கப்புறம் உன் டார்ச்சரே எனக்கு இருக்காது, நிம்மதியாக இருப்பேன் நான் அப்படின்றாங்க. நிம்மதியாக இருப்பியா? என்னடா அப்போ நான் உன்னை அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறேனா ஜிமன்? என்னை பார்த்தா உனக்கு ஆனால் அவ்வளோ கொடுமை பண்ணுற மாதிரி தெரியுதா? உனக்கு அப்போவே பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கலன்னு மூஞ்சி மேலே சொல்லிட்டு அப்போவே என்னோடய சீக்ஸ்லேயே 2 விட்டுட்டு போக வேண்டியது தானடா. அப்போ எந்த மைத்துக்கு ஓகே சொல்கிறா, இவ்வளோ நாள் எதுக்கு என் கூட லவ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் நெக்கோட அந்த க்ரிப்பை டைட் பண்ணேன். அதான் சொல்கிறேனே, அப்போ தான் ஏதோ புத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் நான் முடிவு எடுத்துட்டேன். இப்போ தான் நான் தெளிவாக இருக்கேன், இப்போ தான் புரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்போ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஐம் சாரி அப்படின்னு சொல்ல. நீ சாரி கேட்டுட்டா எல்லாமே சரியாயிருமா ஜிமன்? இப்போ எதுக்கு நீ யோசிக்க போகிற? என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, நீ இங்கேயே இரு, நீ என்ன பண்ணுறதா இருந்தாலும் இங்கேயே பண்ணுடா. ஏன்டா அங்கே போனால் ரொம்ப கஷ்டப்படுவேடா, உன்னை பார்த்துக்க அங்கே யாருமே இல்லை. நாங்கள் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்போம்? பேரண்ட்ஸ் எப்படி உன்னை விட்டுட்டு இருப்பாங்க? நான் உன்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் ஜிமன். நான் உன்னை பார்த்துட்டே இருக்கணும். என் டே ஓப்பன் ஆகுறதுலேருந்து என் டே கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் உன் ஃபேஸை பார்த்து தான் ஸ்டார்ட் ஆகும், உன் ஃபேஸை பார்த்து தான் எண்ட் ஆகும். நீ இங்கேருந்து போகக்கூடாது ஜிமன் தான். அதுக்காக நான் ஒன்றும் டாய் கிடையாது டியாங். நீ வச்சு விளையாடுறதுக்கு எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இருக்குது, எனக்குன்னு ஆம்பிஷன் இருக்குது, எனக்குன்னு கெரியர் இருக்குது, என் ஃப்யூச்சரை நான் பார்க்கணும். நீ என்னோடய ஃப்யூச்சர் கிடையாது, புரியுதா? நமக்குள்ளே ஒன்றும் இல்லை. எத்தனை வாட்டி சொன்னாலும் அதுதான் உண்மை.
நீ தயவு செஞ்சு இப்போ உன் ரூமுக்கு போறியா, இல்லை நான் இப்போ கத்தி அம்மா அப்பாவை கூப்பிடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவரோட குரலை ரொம்பவே ஒசத்தி பேச, இந்த சைடு நம்ம டியாங் தான், கூப்பிட, இன்றைக்கே கூப்பிடு, இப்போவே கூப்பிடு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இன்றைக்கே நான் எல்லாத்துலேயும் ஒரு முடிவு பண்ண வேண்டியிருக்கும், கூப்பிடு இப்போவே, என்ன ஆனாலும் பரவாயில்ல, இல்லை நீ கூப்பிடுறியா நானே கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டியாங் அப்படியே எந்திரிச்சு அவங்க பேரண்ட்ஸை தான் கூப்பிட போகிறாங்க, அம்மா அப்பா அப்படியே சொல்லிட்டு கத்த ஹேண்ட்ஸை வச்சுட்டு, டியாங் தேவையில்லாமல் பித்தக்கத்தனம் பண்ணிட்டுருக்காத, அப்பாவுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இஷ்யூ இருக்குது, லூசுத்தனமாக பண்ணிட்டுருக்காத, இதுக்கு மேலே என்னால் சைலண்ட்டாக இருக்க முடியாது, மரியாதையாக என் ரூமை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவரோட ரூமில் இருந்து டியாங்க அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அவரோட ரூமுக்கு வெளியே பிடிச்சி அப்படியே புஷ் பண்ணி விட்டுட்டு அவரோட ரூமோட டோரை பட்டுன்னு சாத்தி லாக் போட்டுடுறாங்க. டியாங் அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவரோட டோர்லேயே அப்படியே எட்டி உதைக்கிறாங்க. ஸோ அதை சொல்லுவாங்க கிக் பண்ணுறாங்க. ஸோ ஜிமன் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, டியாங் இதுக்கு மேலே நீ இது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு மரியாதை கிட்டுரும், சொல்லிவிட்டு இங்கேருந்து போ, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல அப்படி சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்துறாங்க. டியாங்க்கு என்ன சொல்லனே தெரியல. அவரோட டியாங் அவரோட ரூமை ஸ்பீடாக ஒரு மாதிரி லாக் அப்படியே பிடிச்சி பொட்டுன்னு ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு அவரோட டோர்லேயே சாஞ்சிட்டே அப்படியே அந்த கிரவுண்ட்லேயே அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே அழுகுறாங்க மண்டி போட்டு சைலண்ட்டாக. அவரால் கத்தி அழுகணும் போல் இருக்குது, அவரால் தாங்க முடியல. டியாங் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் அவர் டியாங்க ஹர்ட் பண்ணது எல்லாத்தையுமே. இருந்தாலும் அவர் பண்ணுறது எல்லாமே சரின்ற மாதிரி தான் அவர் மனசை அவர் ஆறுதல் பண்ணிகிட்ருக்காங்க. இருந்தாலும் டியாங்கோட இந்த ஸ்டேட்டை பார்க்க அவரால் சுத்தமாக முடியல. ஏன்ட்டு இப்படி என்ற என்ன இது புது பழக்கம், ஏன் இது மாதிரி பண்ணிகிட்ருக்க, நான் இது பெருசாகக்கூடாதோ, இது இதோட நம்ம முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லி நான் நினச்சேனோ, கொஞ்ச நேரத்தில் அந்த விஷயத்தையே பெருசாக பார்க்குற நீ, ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, ஏண்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அவரோட ஃப்ளோரை ஒரு மாதிரி ஹிண்ட் பண்ணிவிட்டு அப்படியே க்ரை பண்ணுறாங்க. என்ன மன்னிச்சிடு, ஐம் சாரி, நான் வேணும்னு பண்ணலை டியாங், நம்மளோட எனக்கு நம்ம பேரண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்டா, எனக்கு நீயும் முக்கியம், ஆனால் எங்கேருந்தோ என்னை தூக்கிட்டு வளர்த்த அவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்க இல்லைன்னா இப்போ நான் இங்கே இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லைடா, ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு அவங்களோட அந்த பாசம் தாண்டா எனக்கு ரொம்ப முக்கியம், என்ன பண்ணுவேன் டியாங், என்ன வேணா பண்ணுவேன், ஐம் சாரி, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்ல, அதனால் நீ ஹர்ட் ஆகிறது பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடியை ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் என்ன ஹக் பண்ணி கிஸ் பண்ண, நான் இவ்வளோ மிஸ் பண்ணேன் டியாங், இந்த கிஸ் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இந்த 15 டேஸாக நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தப்போ உன்னை ஹக் பண்ண மாட்டேனா, நீ என்னை கிஸ் பண்ண மாட்டியா, என் கூட இப்படி பேசிட மாட்டியா, என் கண்ணை பார்த்து 2 வார்த்தை பேசிட மாட்டியான்னு நினச்சேன். ஆனால் இப்போ எதையுமே என்னால் ஃபீல் பண்ண முடியலடா, எதையுமே என்னால் ஃபீல் பண்ணி ஏற்றுக்க முடியல, எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி ஹெல் மாதிரி இருக்குது, என்னால் அக்செப்டும் பண்ண முடியல, ஒன்று தூரமாக நிறுத்தவும் முடியல டியாங் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அழுதுட்ருக்கேன். கொஞ்ச நேரத்தில் டியாங்கோட ரூம்லேருந்து இந்த சவுண்டும் இல்லை. ஸோ இந்த சைடு ஜிமன் தான் அவரோட ரூம்லேருந்து வெளியே வராங்க. ஸோ ரொம்ப லேட் நைட்டாக இருக்கும், டைம் ஒரு 4 அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, டோர் ஓப்பன் ஆகுது. ஸோ அவர் க்ளோஸ் பண்ணலை, ஓப்பன் பண்ணுறாங்க. டியாங்க பார்த்தா அவரோட பெட்டில் ஒரு மாதிரி அப்படியே பப்பரப்பான்னு படுத்திருக்காங்க. அவரோட டயர்ட்னஸில் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டயர்ட்னஸில் அப்படி படுத்திருக்காங்க. அங்கே இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அப்படியே கீழே பரட்டி போட்டு வச்சுருக்காங்க. பில்லோ இதுன்னு எல்லாமே அங்கங்கே கிடக்கு அவரோட ரூமில். அவரோட கால்கிட்ட அப்படியே உள்ளே வரும்போதே அவரோட டைரி தான், நம்ம ஜிமன் பற்றி டியாங் எழுதி வச்சுருப்பாங்க இல்லையா, அவரோட டைரி தான் அப்படியே ஹிட் ஆகுது. அவருக்கு இருட்டில் எதுவும் தெரியாததெல்லாம் அந்த லேம்ப் லைட் கிட்ட எடுத்துகிட்டு வந்து பார்க்க ஜிமனோட நேம் போட்டு டியாங் எழுதி வச்ச டைரி
அப்படியே ஒவ்வொரு பக்கமும் அங்கே நின்று பார்க்க ஜிமினோட ஐஸ், அந்த ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே அந்த டைரியில் இருக்க பேப்பர்ஸ்லலாம் படுது. அப்படி எழுதி வச்சுருக்காங்க. ஒரு 11th அந்த லவ் பண்ணுற விஷயம் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் எவ்வளோ உருகி லவ் பண்ணியிருக்காங்க, அது எல்லாத்தையுமே அப்படி ரசித்து எழுதி வச்சுருக்காங்க. ஜிமனுக்கு ஹேண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அவ்வளோ ஒரு லவ் பண்ணியிருக்கிறது. என்னதான் ஒரு லவ்வை சொல்லியிருந்தாலும் அவர் இந்த வயசுலேருந்து இவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்காங்கன்றது அவரோட ஒவ்வொரு வேர்ட்ஸ்லேயும் அவரால் புரிஞ்சிக்க முடியுது. நம்ம ஜிமன் தான் அந்த டைரியை பார்த்துட்டு அவ்வளோ ஃபீல் பண்ணி இவ்வளோ அவர் லவ் பண்ணிருக்காங்கன்றத அவர் நம்பவே முடியல. அவர் ஐஸை அவராலே நம்ப முடியல. அவ்வளோ அழகாக அவரோட லவ் அங்கே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஜிமின் கிட்ட பேசாத வார்த்தையெல்லாம் அந்த டைரியில் அவருக்கு அப்படி எழுதி வச்சுருக்காங்க, அவர் மேலே இருக்க ஃபீலிங்ஸை. ஜிமனுக்கு என்ன செய்யனே தெரியல. அப்படியே அந்த டைரி ஒரு ஓரமாக வச்சுட்டு டேங்க தான் பார்க்குறாங்க. ஏதோ ஒரு முணங்கிட்டே இருக்காங்க. என்ன தான் முணங்குறாங்கன்னு ஜிமன் டேங் பக்கத்தில் போக, ஜிமன் போகாதடா, ஏண்டா அப்படி பண்ணுற, ஏண்டா உனக்கு என்ன பிடிக்கலையா, நான் என்னடா பண்ணேன், ஏண்டா எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்குற, உன்னை லவ் பண்ணதை தவிர நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல ஜிமன், ஏன் ஜிமன் உனக்கு என் மேலே இவ்வளோ கோவம், நான் என்ன பண்ணேன்னு சொல்லுடா, இவ்வளோ வலி என்னால் தாங்க முடியலடா, நான் இது வரைக்கும் எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கேன்டா, இந்த வலி நீ எனக்கு கொடுக்கறதுக்கு சாகடிச்சிருக்கலாம் ஜிமன், ஜிமன் போகாத ஜிமன், நீ இங்கே இருந்து கூட என்கிட்ட பேசாமல் இரு, ஆனால் என்னை விட்டுட்டு போகாதடா, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற, ஏன் அப்படி பண்ணுறடா அப்படி சொல்லிட்டு அப்படியே முணங்கிட்டே அப்படியே படுத்துட்ருக்காங்க. ஜிமன் அதெல்லாம் கேட்டுட்டு அவர் ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பொறுக்கி இப்போவும் என்னை பற்றி தான் நினைப்பல, அப்போவும் உனக்கு நம்ம பேரண்ட்ஸை பற்றியும் நம்ம ஃபேமிலி பற்றியும் எந்த ஒரு கேரும் இல்லை, இவ்வளோ லவ் பண்ணுறல, ஆனால் இந்த லவ்வுக்கு நான் டிசர்வான்னு தெரியல டியாங், இந்த லவ்வுக்கு நான் டிசர்வான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நம்ம அம்மா அப்பா என்னை இங்கே கொண்டு உனக்கு பிரதராக ஜாயின் பண்ணி விடாமல் நான் வேறு இடத்துலேருந்து வந்திருந்தேன்னா நீ இந்த லவ் கொடுத்துருந்தா அப்போது அந்த லவ்வுக்கு நான் டிசர்வாக இருந்திருப்பேன்னு என்னமோ, ஆனால் இப்போ இருக்க இந்த லவ்வுக்கு நான் டிசர்வ் இல்லை டியாங், உனக்கு புரியுதா, நம்ம பண்ணுறது தப்பு, இது நடக்காது, இது சேராதுடா, எனக்கு ஒன்று பிடிக்கும், ஆனால் வேணாம், இல்லை இது வேண்டாம், நம்ம பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தி நம்ம ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவசியம் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லைடா, நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்து இது வரைக்கும் என்ன கேட்டுற போகிறாங்க, ஆனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பை கேட்கும்போது நம்ம பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியாது டியாங், என்னால் பார்க்க முடியாது. அதுவும் நம்ம அப்பா பேசின பேச்சு நீ கேட்கல. அவர் எவ்வளோ கர்வமாக சொன்னார் தெரியுமா, நான் வளர்த்த பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு, அவ்வளோதான் இங்கேயே செத்துட்டேன் நான், சீ இப்படிப்பட்ட நம்ம நம்பிக்கை வச்சுருக்க அப்பாவுக்கு நம்ம எப்படி ஒரு துரோகம் பண்ணிகிட்ருக்கோன்னுட்டு உனக்கு புரியாது டியாங், உனக்கு புரியாது, ஏன்னா நீ பைத்தியமாயிட்ட, காதல் பைத்தியமாயிட்ட, அப்படி என்ன பண்ணிட்டேன்னா உனக்கு புரியலை, ஏண்டா என் மேலே உனக்கு இவ்வளோ காதல், எனக்கு புரியலைடா, எனக்கு புரியலை, ஆனால் எனக்கு நீயும் வேணும் டியாங், ஆனால் உன் கூட தான் என்னால் வாழ முடியாது, அட்லீஸ்ட் உன்னை விட்டு நான் தொலைவாக போனாவாச்சும் மறக்க ட்ரை பண்ணுறேன், ஆனாலும் நான் போகிறேன்னா நான் மட்டும்தான்டா போகிறேன், என் உசுர் இங்கே தான் இருக்கும், என்னோடய உசுர் இங்கே மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கோட அந்த செஸ்டில் ஒரு மாதிரி ஹேண்ட்ஸை வச்சு அப்படியே அவரோட செஸ்டில் குடிஞ்சு டியரி ஐஸோட அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. இங்கே தான் நான் சந்தோஷமாக இருப்பேன், இங்கே மட்டும்தான் நானாக இருப்பேன், இப்போ நான் இருக்கேனே இது ஒரு முகமூடி தான், இது ஜஸ்ட் ஒரு மாஸ்க், இந்த மாஸ்க்கை நான் எவ்வளோ நாள் வேர் பண்ண போகிறேன்னு தெரியலை, உனக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய ஒவ்வொரு மூவும் உனக்கு தெரியுன்றது எனக்கும் தெரியும், ஆனால் என்னால் உன்கிட்ட
எதையோ சொல்ல முடியாது டியாங். இதுக்கு நானே வந்து முடிவு எடுக்கலான் இருக்கேன். எல்லா விஷயத்துலேயும் நீ மட்டும்தான் முடிவு எடுக்கிற. இப்போது நான் எடுக்கிற இந்த முடிவு கண்டிப்பாக உனக்கு கஷ்டத்தை கொடுக்க, உன்னை ஹர்ட் பண்ணும். ஐ நோ வெரி வெல். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கஷ்டப்படலாம். நான் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். லவ்னா வெறும் ஹாப்பினஸை கொடுக்கறது மட்டும் இல்லை, பெயின் கொடுக்கறது தான் ரியல் லவ்வில். ஆனால் நான் கூட அந்த பெயினை சமாளித்து பெட்டியாகும். நீ பெயினாக இருக்கிறத தான் என்னால் தாங்கிக்கவே முடியலை. ஐம் சாரி, ஐம் ரியலி சாரி டியாங் அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோட ஹேண்ட்ஸை அப்படி பிடிச்சி ஒரு மாதிரி அழுதுகிட்டே அவரோட அந்த லாங் ஃபிங்கர்ஸோட ஜிமினோட அந்த லிட்டில் ஃபிங்கர்ஸை கோத்துட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினோட நெக்கில் ஒரு செயின் இருக்கும். ஸோ அந்த செயினில் தான் டேயாங்கோட அந்த ரிங் இருக்கும். அந்த செயின் கொஞ்சம் லாங்காக இருக்கிறதால அது ட்ரெஸ் அவரோட ஷர்ட்குள்ளே தான் கவர் ஆகியிருந்திருக்கும். ஸோ அதனால் வெளியே தெரிஞ்சிருக்காது அந்த ரிங்கை அப்படியே பார்க்குறாங்க. ஞாபகம் இருக்கா, எனக்கு நீ ஃபர்ஸ்ட் கொடுத்த கிஃப்ட், நம்ம லவ்வோட கிஃப்ட் எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்னு நீ நினச்சடா? இதை எப்படி நான் மிஸ் பண்ணுவேன்னு நினச்சேன். இது என்னோடது, இது நம்மளோடது, இது நமக்கான சின்னம். இதை நான் ஒரு நாளும் தொலைக்க மாட்டேன் டியாங். இதை நான் தொலைக்க மாட்டேன். இது தொலைஞ்சிருச்சுன்னு நான் சொல்லும்போது உன் ஐஸில் அந்த பெயினை பார்த்தேன். என் மனசில் இருந்த அந்த பெயினை உன்னால் பார்க்க முடியலல்ல. என்னோட லைஃப்பில் பிக்கஸ்ட்டு மெமரியான கிஃப்ட்டு அந்த மூமெண்ட், அந்த டேஸ் என்னால் மறக்கவே முடியாது தெரியுமா? தேங்க்ஸ் ஃபார் பியூட்டிஃபுல் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு டியாங்கோட ஃபிங்கர்ஸில் கிஸ் பண்ணிட்டே அப்படியே ஜிமின் அவரோட ரிங்கை அவரோட பாக்கெட்டில் அவரோட அந்த நெக்குள்ளியை விட்டுட்டு ஷர்ட்டில் அப்படியே கவர் பண்ணிவிட்டு டியாங்கோட லிப்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. அவர் லிப்ஸில் அப்படியே ஃபிங்கர்ஸ் வச்சு அப்படியே வைப் பண்ணுறாங்க. என்ன பழக்கம் அது டியாங்? என்னது இது? ஏன் இந்த மாதிரி மாறிட்ட? நீ ரூட், எனக்கு தெரியும். நீ கோவக்கார, அதுவும் எனக்கு தெரியும். இந்த பழக்கம் வேண்டாட்டியாங், இந்த பழக்கம் வேணாட்டிட்டே. இது எல்லாரையும் ஹர்ட் பண்ணும், வேணாட்டிட்டே. இது ரொம்ப தப்பு, எனக்கு இது பிடிக்கலை. இன்னொரு வாட்டி இந்த விஷயத்த பண்ணாத, எனக்கு பிடிக்கலடா அப்படி சொல்லிட்டு அவரோட லிப்ஸ்லேயே அப்படியே சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டியா. ஆனால் நம்ம லவ் சேராது, நம்ம லவ் சேரவும் முடியாது. எனக்கு ஃபேமிலி தான் ரொம்ப முக்கியம். எனக்கு உன்னோட லவ்வும் முக்கியம்தான், ஆனால் அதை விட நம்ம ஃபேமிலி நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்க இல்லைன்னா நான் எதுவுமே இல்லை. அவங்களுக்காக நான் இது செஞ்சு தான் ஆகணும். அவங்க வச்சுருக்க அந்த நம்பிக்கையை என்னால் உடைக்க முடியாது, புரியுதா? அதனால் நான் போகிறேன். என்னோட மொத்த ஹாப்பினஸ்ஸையும் இங்கே விட்டுட்டு ஃபேக்கான ஒரு ஃபேஸோடு அங்கே போகிறேன். நான் எப்படி உன்னை பார்க்காம இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியல டியாங், எனக்கு தெரியல. நீ மட்டும்தான் நினைக்கிறியா உன்னோட ஃபேஸை நான் பார்த்துட்டு என்னோடய டேஸ் விடியாது? உன் ஃபேஸை நான் பார்த்துட்டு என்னோடய டேஸ் முடியாதுன்னு நீ நினைக்கலையா? எனக்கும் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுடா, உன்னை ஃபேஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. உன் ஃபேஸை ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆச்சு நான் பார்த்துடணும். அப்போ தான் எனக்கு அந்த டேஸே வந்து ஹாப்பியாக போகும். நீ மேலே எவ்வளோ கோவப்பட்டாலும் அந்த கோவத்துக்கு பின்னாடி இருக்க அந்த பாசம் இருக்குது தெரியுமா? அது என்னமோ பண்ணும் என்ன, அது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். நீ என்னை வச்சாலும் எனக்கு ஸ்மைல் வரும். என் மேலே வந்து ரொம்ப பொசசிவாக இருக்க, ரொம்ப கோவப்பட்டு மற்றவங்க கிட்டே இருந்து என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன்ற அந்த ஒரு லவ் வந்து எனக்கு தெரியும். ஆனால் இப்போது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுவேன். அங்கே போனால் நான் தனியாக இருப்பேன். உன்ன மாதிரி எனக்கு அங்கே பாசத்தை காட்ட யாருமே இல்லை. அங்கே நீ இல்லை, யாருமே இல்லை. உன்னோட இடத்துல வேறு யாருக்கும் இனி இடமும் இல்லை. என்னோட முதல் காதலும் நீ தான், என்னோட கடைசி காதலும் நீ தான். என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவரோட செஸ்டில் ரொம்ப சாஃப்டாக அப்படியே அவரோட ஹெட்டை வச்சு
லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க அவரோட என் உயிரே உனக்குள் என் உயிரே கண்கள் மூடிய வைட்டும் போடாமல் லைட்டாக ஒரு ஹக் பண்ணிக்கிறாங்க. டேயாங் அவரோட பாடியை அதான் பரண்டு படுப்பாங்கள்ல, ஸோ அப்படியே பாடியை லைட்டாக பெரட்டுறாங்க. ஸோ ஜிமின் அவரோட ஹக்குள்ளே வந்துடுறாங்க. டேயாங் ஒரு கழிஞ்ச மாதிரி டேயாங்கோட ஹேண்ட்ஸில் ஜிமின் இப்போ உள்ளே இருக்காங்க. ஸோ அந்த ஹேண்ட்ஸில் ஆர்ம்ஸ் உள்ளே இருக்காங்க. டேயாங் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு, ஜிமன் எங்கே போகிற ஜிமன்? ஒன்றும் இல்லைடா, எதுவுமே இல்லைடா, நம்ம ஒன்றா சேர்ந்து எல்லாம் பண்ணலாம்டா, ஒன்றும் இல்லைடா, நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? நீ எங்கே போவாத, நான் உன்னை எங்கே போக விட மாட்டேன், கூடவே இருந்துரு, நீ என்னென்னமோ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த போதையிலேயே ஒரு மாதிரி உளறிட்டு ஜிமன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிமனோட செஸ்டில் அப்படியே நினைக்கிது. ஏன்னா டே நல்லா குடிச்சிருப்பாங்க. அவரோட போதை ரொம்ப தலைக்கிறவே ஆனால் சொல்லுவாங்க அந்த போதையில் அவர் அவரால் ஐஸ் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் ஜிமன் பேசுகிறது லைட்டாக அவரோட காதில் விழுது. ஆனால் அவரால் அது கான்ஷியஸாக கேட்க முடியல, அது மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியல. ஸோ ஏதோ அவர் ட்ரீமில் இருக்க மாதிரி தான் ஜிமினை ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டுருக்க மாதிரி நினச்சி தான் அவர் ஹக் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இங்கே ஜிமன் உண்மையாலுமே டேயாங்க ஹக் பண்ணிவிட்டு அவர் எல்லாத்தையும் பேசிகிட்ருக்காங்க. ஐம் சாரி டியாங், ஐம் சாரி டே, நம்ம மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அவர் ஹக் பண்ணிகிட்டே இருக்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் கொஞ்சம் நேரத்தில் இருந்து நம்ம டேயாங்க அவரோட பில்லோவில் படுக்க வச்சு அவருக்கு பிளாங்கெட்லாம் போத்திட்டு அங்கேருந்து அந்த டைரியை மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்திருப்பாங்க. ஸோ அவரோட ரூமுக்கு அவர் அதுக்கப்புறம் தான் படுத்திருப்பாங்க. அவருக்கு தூக்கமே வந்திருக்காது. இந்த சைடு மார்னிங் ஆகுது. டேயாங் முழிக்கலை. ஸோ ஆல்ரெடி அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்க, அதான் முழிக்கவே இல்லை. இந்த ஜிமன் மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு அவர் ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட் ஜிமனோட அம்மா அப்பாவும் அவருக்கு திங்ஸு அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் டேயோட அப்பா தான், எங்கே இந்த டேயாங்க காணோம், இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டேட் டே உள்ளே தூங்குறாங்க. ஓ சரி, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா? எப்போ அவன் லேட் நைட் ஆயிடுச்சு. ஆமாம் ஜிமன், நேற்று ரூமில் இருந்து என்னமோ சவுண்ட் கேட்டுருந்துச்சு, என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை டேட், ஏதோ பூனை போல் இருக்குது, ஏதோ உருட்டிட்டு இருந்துச்சு, அதான் விண்டோ வழியாக வந்திருக்கும் போல், நான் பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் போயிடுச்சு. ஓ அப்படியா, விண்டோவை எதுக்கு நைட்டில் ஓப்பன் பண்ணிவிட்டு தூங்குற, க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க வேண்டியதானே? இனி பார்த்துக்கிறேன்ப்பா, இனி நீ எங்கே பார்த்துக்கிற, இதுக்கப்புறம் இங்கே இருக்க மாட்டேல்ல ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு சேடாக ஜிமின் அவங்க அப்பாவை போய் ஹக் பண்ண. ஜிமினோட அம்மாவும் சேடாகிறாங்க. ஜிமின் அவங்க அம்மா அப்பா 2 பேரையும் சேர்த்து ஹக் பண்ணிவிட்டு, டேட் மாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் ஹாப்பியாக என்னை அனுப்பி வச்சா தானே நானும் ஹாப்பியாக பிரிஸ்காக போவேன், அப்படி நீங்கள் சேடானீங்கன்னா எனக்கும் சேடாக இருக்கும்ல. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஸ்டடீஸ்க்கு தான் போகிறேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு டெய்லி நைட்டில் வீடியோ கால் பண்ணுங்கள், நம்ம பேசலாம். போடா, வீடியோ காலில் பேசுகிறதும் எப்போவுமே கூட இது மாதிரி ஹக் பண்ணிவிட்டு உனக்கு நான் பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து உனக்கு வேணுன்றது செய்கிறதும் நம்ம உட்காந்து பேசுகிறதும் ஒன்றா ஜிமன், லூஸ் மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்ல ஜிமன் கிட்ட ஸ்மைல் பண்ணிவிட்டு, சாரி டேட், எனக்கு ஒரே ஒரு ஆசை தானே, நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி க்யூட்டாக கேட்க, ஆனால் நீ சாதிக்கிற ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமனோட அம்மாவும் சொல்ல ஜிமனை க்யூட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்சைட் டேயாங்கோட அம்மா தான், எங்கே அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ போனால் ரூமெல்லாம் கலைஞ்சி கிடக்கு. டேயாங் அப்படியே ஒரு மாதிரி இடகுறமாக திங்கிட்டுருக்காங்க. போயிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங் என்னது இது ரூம், என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷவுட் பண்ண. டேயாங் அந்த சத்தத்தை கேட்டு அப்படியே முழிக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஆஃப்டர்நூன் டைமு. டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, காலேஜ் போலியா, எப்போ வந்த நைட்டு, என்ன பண்ணி வச்சுருக்க, என்னது அது ரூமே அலங்கோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டுருக்க. டேயாங்க அப்போ தான் ஒரு ரியாலிட்டிக்கு முழிக்கிறாங்க. அந்த சவுண்ட் கேட்டு என்ன அப்படின்ட்டு முழிக்க, நம்ம டேயாங்கோட அம்மா தான் எதிர்க்க கோவத்தோட கை கட்டின்னு முறைச்சிட்டு நின்றுட்டுருக்க. அம்மா என்னம்மா அப்படின்ட்டு கேட்க, என்ன பண்ணி வச்சுருக்க டேயாங்க ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. டேயாங்க அப்போ தான் பார்க்குறாங்க அவரோட ரூமோட நிலமையா எல்லாத்தையுமே போட்டு அப்படியே கீழே தள்ளி வச்சுருக்காங்க. அம்மா
நான் நேற்று ஏதோ திங்ஸ் தேடினேன், அப்படியே டயர்டில் தூங்கிட்டேம்மா. என்னத்தை தேடினேன் எனக்கு தெரியாது. இப்போ இன்னும் 10 நிமிஷத்தில் ஒரு ரூம் க்ளீனாக இருக்கணும், புரியுதா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜிம்மனுக்கு ஃப்ளைட். நான் அங்கே பார்ப்பேனா இங்கே பார்ப்பேனா? இவ்வளோ பெரிய பையனாக இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு சென்ஸ் இல்லை. ஒழுங்காக ரூமை க்ளீன் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து சேரு அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கோட அம்மாவும் வந்து கத்திட்டு போகிறாங்க. அப்போதான் டேயாங்கோட ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே பார்க்குறாங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு. ஃபுல் ரூமே அப்படி மோசியாக்கி வச்சுருக்காங்க. அப்போ தான் அவர் நோட் பண்ணுறாங்க அவர் மேலே இருக்க பிளாங்கெட்டு அப்படியே தூக்கி போட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எல்லாத்தையுமே அப்படியே போட்டு அப்படியே கீழே வராங்க. ஜிமன் எதுவுமே பேசலை, ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஒரு நார்மல் ஒயிட் ஷர்ட்டு, ஒரு பிளாக் பேண்ட்டு. அவர் வந்து இன் பண்ணலை, கேஷுவலாக இருக்காங்க. ஸோ அவர் திங்ஸ் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கீழே இருக்குது. ஸோ அவர் டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு அவரோட லஞ்சு தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. சரி எங்களோடப்பா டேய் என்னடா என்னாச்சு, உடம்பு ஏதாவது சரியில்லையா? நான் ஏன் ஒரு மாதிரி இருக்கேன்னு கேட்க, ஒன்றும் இல்லைடா லைட்டாக தலைவலியா? என்னாச்சு? உன்னால் எங்களுக்கு தலைவலி வராமல் இருந்தால் சரி. எங்கே போயிருந்தேன் நைட்டு அப்படின்னு கேட்க, டேட் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போயிருந்தேன் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். எப்போ வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் டேட் நைட்டே. சரி சீக்கிரமாக சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. எங்கே ஜிம்மனை ஃப்ளைட்க்கு விடணும்டா அப்படின்னு. டேட் இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம், அவன் 2 ஃப்ளைட் பிடிக்கணுமா, அதனால் இங்கே இருந்துட்டு அங்கே போகிறதுக்கு டைம் ஆகும், இன்னும் 1/2 ஹவரில் கிளம்பணும். சீக்கிரம் வா, லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு போகலாம் அப்படின்னு. ஜிம்மன் அப்படியே நம்ம டியாங்க லைட்டாக அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. டியாங் அவரோட ஐஸ் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஏக்கத்தோட அப்படியே பார்க்குது ஜிம்மன் நிமிர்ந்தே பார்க்கல. டியாங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் பார்த்துட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடுறாங்க. சரி டியாங், ஏய் நீ போகிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டியா ஜிம்மன்? கன்ஃபார்மாக விட்டுட்டு போறியா? நான் ஏதோ நீ விளாண்டுட்ருக்கன்னு நினச்சேன், இப்போ உண்மையா? நீ ஏன்டா அப்படி பண்ணுற? ஏன்டா என்னை விட்டுட்டு போகணுன்னே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டியாங்க அவரோட மனசுலேயே நினச்சிட்டு ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அவரோட லஞ்சுக்கு ஜிம்மனுக்கு ஆப்போசிட்டில் தான் போய் உட்காடுறாங்க. ஜிம்மன் நிமிர்ந்து பார்க்கவே இல்லை, அவரோட லஞ்சை மட்டும் சாப்பிட்டுட்ருக்காங்க. டேயாங் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தான் நோட் பண்ணுறாங்க ஜிம்மனோட நெக்கு. ஸோ ஒரு காலர் பட்டன் ஓப்பனில் இருக்கும்ல, அவர் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ரெட்டாக இருக்குது, பர்பிள் கலரில் நோட் பண்ணுறாங்க. அப்போ தான் லைட்டாக அவருக்கு ஏதோ ஃப்ளாஷ் ஆகுது. ஜிம்மன் ரூமுக்கு போனது நேற்று நைட்டு. ஜிம்மனோட நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணுது, ஜிம்மன்கிட்ட ஒரு மாதிரி ஹாஷாக நடந்துக்கிட்டது, ஜிம்மன் பேசுனதுலாம் ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு மாதிரி ஹெட்டை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதில் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டமாயிட்டு பார்க்க டியாங் அவரோட ஹெட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க. சரி ஜிம்மனோட அம்மா என்னாச்சு டியாங்? ஒன்னாலம்மா தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஜிம்மனோட அம்மா காஃபியோடு வராங்க. ஸோ காஃபி குடிச்சிட்டு டியாங் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மன் அப்போ தான் நிமிர்ந்து பார்க்க டியாங் ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஜிம்மனை பார்க்கும்போது அப்படியே லைட்டாக ஜிம்மன் அவரோட ஐஸை பார்த்து இருந்திருப்பாங்க. டியாங்கோட ஐஸில் அவ்வளோ ஒரு சேட்னஸ், டியாங்கோட ஐஸில் இருக்க சேட்னஸ் ஜிம்மனுக்கு புரியவே ஜிம்மன் அப்படியே ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அவரோட ஷர்ட்டை ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உட்காரேன். சிட்டியாங் ஒரு மாதிரி அவருக்கு அந்த நைட்டு பேசுனது எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ளாஷ் ஆகுது. எல்லாத்தையுமே அவருக்கு ரீகால் பண்ணிகிட்டு இருக்குது. எல்லாமே அவர் டியாங் ஜிம்மன்கிட்ட நடந்துக்கிட்டு எல்லாமே அவர்கிட்ட அப்படியே மைண்டில் வருது. அவருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மன்கிட்ட அவ்வளோ ஒரு மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டது. ஏன்னா ஜிம்மனை ஹர்ட் பண்ணவே மாட்டார், ஹர்ட் பண்ணுறதும் அவருக்கு பிடிக்காது. இருந்தாலும் இவ்வளோ ஹர்ட் பண்ணி வச்சுருக்கோமா, என்ன நினச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிம்மனை சேடாகவே பார்க்க ஜிம்மன் எதுவுமே பண்ணல. அவரோட அந்த லஞ்சை முடிச்சுட்டு எழுந்திரிச்சு அவர் பாட்டுக்கு அவரோட ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அவங்க நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மன் ஆமாம் போகலாமான்னு சொல்ல ஜிம்மனும் ஓகே டேட் போகலாம், சரிடா இரு கார் புக் பண்ணிருக்கேன் வந்துடும், டேயாங் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்ல ஓகே டேட் அப்படின்னு சொல்லிட்டு டேயாங்கும் போயிட்டு அவரோட ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஜிம்மனோட ரூமே பார்க்குறாங்க. ஜிம்மன் ஆல்ரெடி கீழே இருக்காங்க, ரூமே பார்க்குறாங்க, கீழே இருக்க ஜிம்மனே பார்க்குறாங்க. ஜிம்மனுக்கு டேயாங் பார்க்குற அந்த கிரேஸ் தெரியுது. ஸோ அந்த யாருன்னா பார்த்தாங்கன்னா தெரியும்ல,
அந்த ஐஸ் ஃபுல்லாமே நம்ம ஜிமின் மேலே இருக்கிறது அவரால் உணர முடியுது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டெல்லாம் பெயினாக இருக்குது. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் வாழ்ந்த வீடு இல்லை, இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடு, அந்த வீட்டை தவிர்த்து அந்த ஃபேமிலியை தவிர்த்து அவருக்கு வேறு எதுவுமே தெரியாது. இப்போ வேறு ஒரு உலகத்துக்கு போகிறாரு, அதுவும் அவரோட செல்ஃபை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு. இங்கே அவங்க டேட்காக தான் அவருக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே விட்டுட்டு போகிறாரு. இப்போ அந்த இடத்த போய் ஃபேஸ் பண்ண போகிறாரு. இந்த இடத்த மிஸ் பண்ணுறது அவருக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. ஜிமினால் டேயோங்கோட ஐஸை பார்க்கவே முடியலை. அவரோட ஐஸை நிமிர்ந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா கிட்ட மட்டும்தான் நின்றுட்டுருக்காங்க. அவங்க அம்மா அப்பா அவருக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்க அம்மா லிட்ரலியே அழுகுறாங்க. ஜிமின் பேட் பண்ணி கொடுத்துட்டு, ஒன்றும் இல்லைம்மா நான் வந்துடுவேம்மா, ஜஸ்ட் ஒரு 4 years தாம்மா அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. சைடு வெளியே ஆரன் சவுண்ட் கேட்கவே எல்லாருமே லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே போக நம்ம டேயாங் அண்ட் ஜிமின் அண்ட் பின்னாடி நம்ம ஜிமினோட அம்மா அப்பா எல்லாருமே உட்காந்துட்ருக்காங்க. ஜிமினுக்கு பக்கத்தில் டேயாங் அப்படியே அவரோட ஹேண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே ஜிமினோட ஹேண்ட்ஸ் இருக்குது. ஜிமின் அவரோட 2 ஹேண்ட்ஸையும் அவருடைய லேப் மேலே வச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த விண்டோவையே பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அவர் அந்த ரோட்வே தான் பார்க்குறாங்க, திரும்பி இந்த சைட் பார்க்கவே இல்லை. அவர் ஹார்ட் அப்படியே ஒரு மாதிரி பிரேக் ஆகிட்டுருக்கு பெயினில். வெளியே பெரிய அவரோட வீடு அப்படியே பார்த்துட்டே போகிறாங்க. நான் இங்கேருந்து போகிறேன், இப்போ வருவேன்னு எனக்கு தெரியலை. நான் ரொம்ப டேயாங்கோட அந்த ஹேண்ட்ஸு அவங்க பேரண்ட்ஸ் கவனிக்காதப்போ அப்படியே ஜிமனோட அந்த லேப்பில் இருக்க ஜிமனோட ஹேண்ட்ஸை தான் பிடிக்க போகுது. ஜிமன் அவரோட ஹேண்ட்ஸை இழுக்க பார்க்குறாங்க. டேயாங் அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி க்ரிப் பண்ணி அவர் விரல் கோத்துக்கிறாங்க. ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிக்கிறாங்க. ஜிமன் அப்படின்னு லைட்டாக திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் ஜிமினே தான் ஷார்ப்பாக பார்த்துட்ருக்காங்க. ஜிமினால் அந்த ஷார்ப் ஐஸை பார்க்கவே முடியல. ஒரு மாதிரி அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, ஏதோ என்னை விட்டுட்டு நீ போயிட முடியுமா அப்படின்ற மாதிரி அந்த லுக் இருக்குது. அவரோட அந்த ஃபிங்கர்ஸ் அப்படி டைட்டாக கிராப் பண்ணுறாங்க. ஸோ கோத்து பிடிப்பாங்கள்ல, ஒரு மாதிரி இறுக்கி பிடிக்கிறாங்க. ஜிமின் அதுலேருந்து அவரோட ஃபிங்கர்ஸை லீவ் பண்ண பார்க்குறாங்க. அதை எடுக்கவே முடியல. அவரோட லேப்போடு சேர்த்து டேயாங்கோட லேப்போடு சேர்த்து ஜிமினோட அந்த ஃபிங்கர்ஸ் அப்படியே டைப் பண்ணி டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. சார் ஜிமன் ரொம்ப சைலண்டாக, டேயாங் என் கையை விட்டு அப்படின்னு சொல்ல, விட முடியாது ஜிமன், என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்ல, டேயாங் என்ன பண்ணிகிட்ருக்க, என் ஹேண்ட்ஸை விட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. விட முடியாதுடா, இது எனக்கு சொந்தமானது, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்னை விட்டுட்டு அவ்வளோ ஈஸியாக அவளை போக விட மாட்டேன் ஜிமன் அப்படின்ட்டுருக்காங்க. டேயாங் லூசுத்தனமாக பண்ணிட்டுருக்காத டேயாங், ஏன் டேயாங் அந்த மாதிரி பண்ணுற, நைட்டு நீ பண்ணதெல்லாம் போதும் டேயாங், விட்டு தயவு செஞ்சு என்னை விட்டு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஜிமனோட அம்மா அப்பா அப்படியே திரும்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் அவரோட ஹேண்ட்ஸை ஃபோர்ஸாக எடுத்துடுறாங்க. எடுத்து அவரோட ஹேண்ட்ஸை அப்படி ஒரு மாதிரி டைப் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்க. சிட்டியும் அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க. நான் பேசினேன், நீயும் தான் பேசின ஜிமன், நீ பேசினது தான் இங்கே எனக்கு அதிக வலியை கொடுக்குது, நீ தான் அப்படி நடந்துக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. ஏர்போர்ட்டு ரீச் ஆகுது. ஸோ ஜிமன் எதுவுமே பேசல. ஃபர்ஸ்ட்டு அந்த காரை விட்டு சட்டுன்னு இறங்கிடுறாங்க. டேயாங் அவரோட அந்த ஆங்கிரிஸோடவே அப்படியே கீழே இறங்குறாங்க. ஜிமனோட அம்மா அப்பாவும் இறங்குறாங்க. ஸோ லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு போய் லக்கேஜோட அந்த பாட்டில் வச்சுட்டு இன்சைடு அந்த போட் பாஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. ஸோ டேக் ஆஃப் ஆகிறதுக்கு இன்னும் 10 minutes தான் இருக்குது அப்படி சொல்லிட்டுருக்காங்க. ஜிமனுக்கு அவங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் சொல்லி பேசிக்கிட்டு ஹக் பண்ணிவிட்டு, ஒழுங்காக இரு, கால் பண்ணு, எங்கேயும் போயிட்டுருக்காது, அவனுக்கு எதுவும் தெரியாது, சாம் கூட தான் இருக்கணும், ரீச் ஆகிட்டா கால் பண்ணு ஜிமன், நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா அப்படி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி அவருக்கு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு பேக் சைடில் தான் நம்ம டேயாங் அவரோட ஐஸை ஒரு மாதிரி முறைச்சிட்டே இருக்காங்க. ஜிமனை ஷார்ப்பாக பார்த்துட்டு ஜிமினுக்கு அந்த ஐஸை பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இருந்தாலும் அவரோட அந்த ஃபுல்லாக அவரோட ஐ கான்டாக்ட் டேயாங் கூட போகலை. ஆனால் ஜிமனுக்கு இங்கே அவரோட ஹார்ட் பயங்கர பெயினாக இருக்குது. அவரால் எதுவுமே சொல்ல முடியலை. டேயாங் ஏன் இப்படி பேசுகிறான்னு அவரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல.
ஒரு மாதிரி அப்படியே பயத்தோடவே இருக்காங்க. டியாங் ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காங்க ஜிமினை பார்த்து ஷார்ப்பாக. ஜிமினோட டேட் மாமுக்கு பின்னாடி தான் நம்ம டியாங் நின்றுட்டுருக்காங்க. அவர் பாட்டுக்கு சைலண்ட்டாக ஜிமினை பார்த்து நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் எல்லாருக்கும் ஹக் பண்ணிவிட்டு அவரோட ஃபீலிங்ஸை வெளியே காட்ட முடியாமல் அமைதியாக இருக்க இன்சைட் டியாங் தான், டேட் ஜிமின் எனக்கு வாஷ்ரூம் போகணும், எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் வரியா நீனும் நான் போயிட்டு வந்துடலான்னு சொல்லி கேட்க, டேய் அவன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் கிளம்பணும், இந்த நேரத்தில் அவனை வாஷ்ரூம் கூப்பிட்டுருக்க, நீ வேணா போயிட்டு அப்போ. டேட் என்ன டேட் அப்படின்னு சொல்ல, சரி போ அப்படின்னு சொல்லி நம்ம டேயாங்கோட ஜிமினை அனுப்ப, ஜிமன் சரி போயிட்டு வா, நீயும் போயிட்டு போ, ஃப்ளைட்டு டேக்கப் ஆக போகுது, நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு போ, அப்போ தான் உனக்கும் அங்கே போய் ரீச் ஆகிற வரைக்கும் இதோ இல்லாமல் இருக்கும்ல போ அப்படின்னு சொல்ல, டேட் வா ஒன் அப்படின்னு சொல்ல ஜிமனுக்கு மறுபடியும் அந்த பீச்சு கேட்க ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுது. சரி டேயாங்க்கு இரிட்டேட்டிங் ஆகுது, ஒரு மாதிரி பல்ல கடிக்கிறாங்க, இப்போ பாரு தம்பின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேயாங் அப்படியே ஃப்ரண்ட்டில் போக ஜிமன் அப்படியே அவர் பின்னாடி தான் போகிறாங்க. சரி டேயாங் அப்படியே ஜிமனை ஃப்ரண்ட்டில் விட்டுட்டு டேயாங் அவருக்கு பின்னாடி வராங்க. ஜிமன் திரும்பி பார்க்க அங்கே இருக்க வாஷ்ரூமுக்கு தான் போகிறாங்க. ஸோ வாஷ்ரூம் போனதும் அங்கே இருக்க வாஷ்ரூமில் ஜிமனை ஒரு மாதிரி புஷ் பண்ணிவிட்டு லாக் பண்ண, டியோங் என்ன பண்ணுற டியோங் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜிமன் ஜிமன் என்ன பண்ணிகிட்ருக்க ஜிமன், இப்போ நீ என்னை விட்டு போயிட்டா நீ மொத்தமாக என்கிட்டேருந்து தப்பிச்சிடணும்னு நினைக்காத, நீ என்றைக்காக இருந்தாலும் எந்த தான் சரியா, இப்போ நான் உன்னை அலோவ் பண்ணுறேன்னா நான் திரும்ப உன்னை தேடி வருவேன். நீ எதுக்காக இப்படி முடிவு எடுக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என்னால் உன்னை விட முடியாது ஜிமன், நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா? ஓகே ஃபைன், நீயும் ஸ்டடீஸ்க்கு தானே போகிற, போ ஸ்டடீஸை முடி, ஆனால் நான் உன்னை திரும்பி தேடி வருவேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னோடய இடத்துல வேறு எவனையும் நான் அங்கே பார்க்கக்கூடாது, பார்த்தா இங்கே நடக்கிறத விட ரொம்ப அதிகமாகவே நடக்கும் ஜிமன், புரியுதா? நான் உனக்கு இங்கே இன்ஃபார்ம்லாம் பண்ணலை, வார்ன் பண்ணி அனுப்புகிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினச்சிடாத, நீ எப்போவுமே என்றைக்காக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான், நான் எங்கே போனாலும் சரி எனக்கு மட்டும்தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்லேயே வச்சு ஒரு மாதிரி அவர் இயர்ஸ் கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. ஜிமினுக்கு ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஏன் டேயாங் இப்படி அவர்கிட்ட பிஹேவ் பண்ணுறாங்கன்னே புரியல. நான் உன்னை அங்கே மீட் பண்ணுறேன், நீ நினச்சிட்டல இங்கேருந்து போயிட்டா என்கிட்டேருந்து தப்பிச்சிடலான்னுட்டு, நீ என்ன வேணால் பண்ணுடா, ஆனால் நீ எனக்கு தான், உன்னை அடையிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் ஜிமன், மறக்காத புரியுதா? சேஃபாக போய் சேஃபாக ரீச் ஆகு, சீக்கிரமாக என்னை மீட் பண்ணுறதுக்கு, சரியா? பார்த்து அங்கே போயிட்டு மிச்சம் அவங்ககிட்டையும் பேசுகிறது, பல்ல காட்டுறது, இவங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறது, வலிகிறதெல்லாம் என் காதுக்கு வந்துச்சு, அவ்வளோதான், இன்னொன்று பண்ண மாட்டேன். ஸ்ட்ரைட்டாக அங்கே நடக்கிறதே வேறையாக தான் இருக்கும் ஜிமன், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாய்ஸ் ஒரு மாதிரி அழுத்தி பேச ஜிமின் பயத்தோட அவரோட ஐஸை ஷாக்காக பார்க்குறாங்க. அவர் என்ன நினச்சாங்கன்னா டேயாங் ஜிமினை வெறுத்து ஒரு மாதிரி வேணாம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்கன்னு. ஆனால் இங்கே டேயாங் வேறு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. டேயாங் என்ன பேசிகிட்ருக்க, புரியுதா? நமக்குள்ளே ஒன்றும் கிடையாது, நான் எப்போவோ சொல்லிட்டேன், முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி பேசாத, என்னை விடு, எதுக்கு நீங்கள் வர வச்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை பிடிச்சி புஷ் பண்ணேன். டேயாங் ஜிமினோட அந்த ஹேண்ட்ஸை லைட்டாக அப்படியே பிடிச்சி டோர்லேயே பின் பண்ணிவிட்டு அவரோட லிப்ஸ்லேயே பயங்கரமாக டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமின்க்கு உள்ளுக்குள்ளே அப்படி இருக்குது அவரோட ஃபீலிங்ஸ். அப்படியே அவரை ஹக் பண்ணிவிட்டு அவருக்கு பேக் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அழுகணும் போல் இருக்குது. ஆனால் அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவரோட அந்த ஐஸில் அப்படியே வெறுப்பை மட்டுமே காட்டுறாங்க. டேயாங் அவருக்கு அவ்வளோ டீப்பாக ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நீ ஸ்டடீஸை பார்க்கணும், ஏதோ நீ அச்சீவ் பண்ணுற, உனக்கு
ஏதோ டைம் வேணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் சைலண்ட்டாக இருக்கேன். என்னால் புரிஞ்சிக்க முடியுது நீ எதையோ மறைக்கிறேன்னு. நீ ஏன் சொல்கிறியோ சொல்லலையோ அது எனக்கு தேவையில்லாத விஷயம். ஆனால் எனக்கு நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ எனக்கு கிடைக்கணுன்னு இந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் வேணால் நான் போவேன். தெரியும்ல, யூ ஆர் ஒன்லி மைன். எனக்கு மட்டும்தான் சொந்தம். சரியா? சீக்கிரமாக நானும் அங்கே வருவேன் உன்னை தேடிக்கிட்டு. ஸோ நானும் மீட் பண்ணுறேன். இங்கேருந்து அங்கே போய் ஒளிஞ்சிக்கிட்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத ஜமன். இங்கே இருக்க வரைக்கும் நீ எனக்கு பிரதர். ஆனால் அந்த அதர் சிட்டிக்கு கண்மறைவாக போயிட்டேன்னா நீ எனக்கு பிரதர்ஸ் கிடையாது. புரியுதா? ஒய்ஃபி. நான் ஆல்ரெடி உன்னை மேரேஜ் பண்ணிட்டேன். அந்த ரிங் நீ தொலைச்சிருக்கலாம். ஆனால் நான் பண்ண ப்ராமிஸும் அன்றைக்கி நடந்தது எதுவுமே போய் கிடையாது. உண்மைதானே? என்னைக்கா இருந்தாலும் எந்த புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஐஸில் அவ்வளோ ஷார்ப்பாக சொல்ல ஜிமினுக்கு ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகுது. அவரோட பேச்சு அவரால் கேட்கவே முடியல. ஏன்னா ஜியாங்கோட அந்த ஹேங்க்ரினஸ்ஸை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தெரியும். அவர் ஏதோ பண்ணுறாருன்னு மட்டும் அவருக்கு புரியுது. அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு நிற்க, பயப்படாத, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ தான் என்னோடய பேபி பாய் ஆச்சு. நான் அப்படி ஒன்று ஹர்ட் பண்ணுவேன்? நீ தான் இப்போது 2-3 நாளாக என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிகிட்ருக்க. அதுக்காக நான் உடஞ்சிட்டு மூளையில் உட்காந்து அழுவேன்னு மட்டும் நினைக்காத ஜிமன். புரியுதா? உன்னை அடையிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவேன். சரியா? சரி, டைம் ஆகுது, பேரண்ட்ஸ் தேட போகிறாங்க, போகலாமா அப்படின்னு சொல்ல ஜிமன் எதுவுமே சொல்லலை. ஐஸை பிளிங்க் பண்ணி பார்க்குறாங்க. என்னடா நடக்குது இங்கே? இவன் என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? நான் ஒன்று நினைக்க போய் அவன் ஒன்று பண்ணிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இசட்டியாங் அவரோட ஐஸை ஒரு மாதிரி பிளிங்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி விங்க் பண்ணிவிட்டு மறுபடியும் அவரோட லிப்ஸ்லேயே ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு என்ன சொல்லனே தெரியல. வெளியே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களோட ஹேண்டில் வாஷ் பண்ணிவிட்டு ஜிமின் அவரோட ஃபேஸை ஒரு மாதிரி வாஷ் பண்ணுறாங்க. அவங்க திரும்பி பார்த்துட்டு ஒரு ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காங்க. ஜிமின் அவர் பின்னாடி தான் வந்துட்டுருக்காங்க. அவரோட சீக்ஸை ஒரு மாதிரி தட்டிட்டு, டியோங் என்ன பண்ணுற டியோங், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வராங்க. சரி, ஜிமனோட அம்மா அப்பா ஜிமன் டைம் ஆயிடுச்சு கிளம்புறியான்னு சொல்லி கேட்க ஜிமனோ சரி கிளம்புறேன் டேட், நான் அங்கே போயிட்டு கால் பண்ணுறேன் மிஸ் எப்படி சொல்லிட்டு 2 பேரையும் ஹக் பண்ணேன், மிஸ் யூ டூன்னு அவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி, நம்ம ஜிமனோட அம்மா அப்பா பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு டேயாங் ஜிமன் கிட்ட அப்படியே போக ஜிமன் என்னன்னு பார்க்க, அம்மா அப்பா மட்டும்தான் ஹக் பண்ணுவியா ஜிமன், என்னல்லையா? நான் கூட உன்னை மிஸ் பண்ண வேண்டாம், உன்னை திட்டாமல் உன்கிட்ட சண்டை போடாமல் எப்படி அவனோட டேஸ்ட் போக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா முன்னாடி சொல்ல அவங்க 2 பேரும் அப்படியே நம்ம டேயாங்கோட அந்த ஷோல்டர்லேயே ஹிட் பண்ணுறாங்க. இப்போவும் அப்படி தான் நடந்துப்பியா நீ அவன்கிட்ட, கொஞ்சம் கூட ஃபீலிங்ஸே இல்லையாடா உனக்கு அப்படின்னு சொல்ல, ஃபீலிங்ஸ் நிறையா இருக்கு டேட், அவன் தான் புரிஞ்சுக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவரோட அந்த வாய்க்குள்ளேயே முனங்க ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு அப்படியே கல்ப் பண்ணிட்டு நிற்க டேயாங் அப்படியே ஜிமின் கிட்ட ஹேண்ட்ஸை நீட்ட ஜிமின் அப்படியே ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக அவர் ரொம்ப சைலண்ட்டாக ஸ்லோவாக போய் டேயாங்க ஒரு மாதிரி ஹக் பண்ண டேயாங் ஜிமினை ஒரு மாதிரி க்ரிப்பாக ஹக் பண்ணுறாங்க. ஸோ அவரோட ஒரு ஹேண்ட்ஸ் அப்படியே ஜிமினோட அந்த வெஸ்ட்டில் போட்டு ஒரு மாதிரி க்ரிப் பண்ணுது. வெளியே இந்த சைடு பேரண்ட்ஸ் ஒரு சைடில் நின்றுருப்பாங்க. ஸோ ஒரு ஹேண்ட் மட்டும் ரொம்ப சாஃப்டாக ஹக் பண்ணுது. ஸோ அவர் சொல்கிறாங்க, நீ போயிட்டு சேஃபாக இரு, யாராச்சும் பில்டி பண்ணாங்கன்னா சொல்லு, நான் ஜாக்கிரதையாக இரு ஜிமன், உன்னை மிஸ் பண்ண எப்படி நான் மிஸ் பண்ண போகிறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்ல ஜிமனோட அம்மா அப்பாலாம் ஸ்மைல் பண்ணிவிட்டு பரவாயில்ல நம்ம பிள்ளைக்கு எவ்வளோ பாசம் அப்படின்ற மாதிரி ஜிமனோட இயர்ஸ் கிட்ட அவரோட ஒரு ஹிப்பை ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரெடியாரு ஜோன், இந்த வாட்டி இன்னொரு வாட்டி என்னோட லீகல் ஒய்ஃபியாக தான் வருவேன். புரியுதா ஜிமன்? எனக்கு தெரியாமலோ நீயே எனக்கு ஒரு வழி காட்டிட்டேன். சீக்கிரமாக நான் உன்னை அங்கே மீட் பண்ணுறேன், புரியுதா? சேஃபாக ரீச் ஆகு பொண்டாட்டி,
பார்த்து போறியா அப்படின்னு சொல்லி அவரோட இயர்ஸ் கிட்ட சொல்ல ஜிமினா என்னடா இவன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு ஹார்ட்டே அப்படியே ஸ்டாப் ஆக்கிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ண டேங்க அப்படியே அவரோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணி அப்படியே அவரோட ஹேண்ட்ஸை எடுக்க ஜிமின் அப்படியே சட்டுன்னு விலகி நின்றுட்டு ஆமாம் அப்பா போயிட்டு வர அப்படின்னு சொல்ல ஓகே ஜிமன் பார்த்து சேஃபாக அப்படின்னு டேயாங்கும் பார்த்து ஜிமன் பார்த்து சேஃபாக போயிட்டு வா கால் பண்ணு நைட்டில் ஃப்ரீ ஆகிட்டு கால் பண்ணு சரியா ஸ்டடீஸ் ஒழுங்கா பாரு ஜாக்கிரதையாரு அப்படின்னு சொல்ல ஜிமன் அப்படியே குழப்பமாகவே டேயாங்க பார்க்க ஜிமனோட அம்மா அப்பா திரும்பினதும் டேயாங் அப்படியே ஜிமனை தான் பார்த்துட்ருப்பாங்க. ஜிமன் அப்படியே முழிச்சு அவரோட ஐஸை பிளிங்க் பண்ணாமல் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அவரோட ஐயை ஒரு மாதிரி விங்க் பண்ணி ஒரு மாதிரி டேயாங் அவரோட ஐஸை ஒரு மாதிரி விங்க் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் ஆம்பிடுறாங்க. அவரோட அந்த செகண்ட் எப்படி இருக்குன்னா அவருக்கு மிஸ் பண்ணுறதா இங்கேருந்து இவர்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகதா அவர் ஒரு பிளான் பண்ணி ஸ்டடீஸ்க்காக அங்கே போகிறாங்க. இந்த சைட் டேயாங் அவர்கிட்ட நடந்துக்கிறத பார்க்க அவருக்கு ஒரு செகண்ட் அப்படியே பயமாக இருக்குது. ஒரு செகண்ட் அவர் பண்ணுறதை பார்க்க அவருக்கு ப்ளஷ் ஆகுது. என்ன தான் பண்ண ட்ரை பண்ணுறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி. ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் ஃபைனல் பார்ட். ஸோ உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரியல, நான் வேறு மாதிரி கொண்டு போகணுன்னு நினச்சேன். ஆனால் இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஸ்டோரி எவ்வளோ பிடிக்குது அண்ட் எத்தனை பேர் இதை மிஸ் பண்ண போகிறீங்கன்னு எனக்கும் தெரியல. அவ்வளோலாம் மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அதை விரும்பி பார்க்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் மிஸ் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் டேயாங்கோட இந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட்டு எப்படி வரும்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, எனக்கு சின்னதாக ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க, பார்க்கலாம் என்னோடய தாட்டோட உங்களது அப்படியே மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு. Your Facebook status is so complicated, but I know you're single just for me. I'm your loyal husband, giving you royal treatment, and your daily shopping is guaranteed. Your Facebook status is so complicated, but I know you're single just for me. Mama twinkle, come and mingle, Namma gattala naan dhaan king. You're the girl I need, come back home with me. You're the only future I see.